ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு சென்றிருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய பிசாசை எதிர்ப்பதற்கு சமமாக இருக்கும். பிசாசு என்று சொன்னால் அவனுக்கு உருவமற்றவன், அவனுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாய் தேவையாய் காணப்படுகிறது. அவனுக்கு ஏவாள் தேவைப்பட்டது, ஏவாளை வஞ்சித்தான். அவனுக்கு காயின் தேவைப்பட்டது, ஆனால் காயின் மூலமாய் கிரியை செய்தான். தேவ பிள்ளைகளே, அவனுக்கு ஒரு ஆள் தேவை. அவன் டைரக்டாக வரமாட்டான். யார் மூலமாவது மனிதர்களை கொண்டு அவன் தானாக இயங்குவதற்கு எந்த சக்தியும் படைத்தவன் அல்ல, சத்துருவான். அவனுக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவனை எதிர்ப்பதற்கு வேதம் சொல்லுது பாருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு படிய அவனுக்கு எதிர்ப்பதற்கு சமமாக காணப்படுகிறது. தேவன் கற்றுக் கொடுக்கிற சொல்லி கொடுத்த கட்டளைகள், நியமங்கள், ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்த கற்பனைகள் எல்லாம் நம் கை கொள்ளுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்துருவை எதிர்ப்பதற்கு சமம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம செயல்படுவோம்னு சொன்னால் பிசாசுக்கோடு கூட கை கோர்த்து கொண்டு நடக்கிறோம் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசுடைய தந்திரம் அறியாதவைகள் அல்ல. 2 கொரிந்தியர் 2:11 சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்கள் அறியாதவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தந்திரங்கள் அறியாதவைகள் அல்ல. பலவிதமான ஸ்கீமை வச்சிருக்கிறான். ஒரு விஷயத்தில் விழுந்து அடுத்த விஷயத்தை பிடிப்போம், அடுத்த விஷயத்தில் பலப்பட்டு அடுத்து வேறு எத்தையாவது தந்திரங்களை கொண்டு வந்து நம்மை விழ வைத்து நம் சரீரத்தை கரைப்படுத்தி நம் ஆத்மாவை தீட்டுப்படுத்தி எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போகக்கூடாதபடி நம் ஆத்மாவை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போய் தள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமே. ஆகவே ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நாம் அவருடைய தந்திரத்துக்கு நாம் ஜாக்கிரதையோடு கூட எதிர்த்து நின்று அவனுக்கு இடம் கொடாமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் பிசாசு கொண்டு வரும் எல்லா பிரச்சனைகளையும், பிசாசு கொடுக்கிற எல்லா காரியங்களையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். அவனுக்கு எதிர்த்து நின்ற போதும் அவன் நிச்சயமாகவே நம்மை விட்டு ஓடி போகிற காரியமாய் காணப்படுகிறது. அதனால தான் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8-9 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். ஏன்னா யாரை விழுங்கலான்னு இருக்கிறான். நம்ம தெளிந்த புத்தியோடு கூட விழித்திருந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாகவே அவனுடைய தந்திரத்தை நாம் எதிர்த்து ஜெயிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, விசுவாசத்தில் உறுதிப்படலை. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க. அப்போ தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தெளிந்த புத்தியில் இருந்து விழித்திருப்போம்னு சொன்னால் நாம் நிச்சயமாகவே பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். இந்த நாளில் தகப்பனே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுது ஓடிவான்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மளை விட்டு ஓடி போகிறவனாக இருக்கிறான். கர்த்தாவே, அவன் ஓடி போகிறவன் தான், அவன் பயந்தவன். எங்கள் பயமுறுத்தி வாழுகிற எல்லா காரியங்கள் முடிவுக்கு வரட்டும். அவனுடைய தந்திரங்களை அறிந்து விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து எதிர்த்து நிற்க ஜனங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.